Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை முன்னாடி வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக இருக்க போது. அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் இங்கிலீஷோட கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதோட ஒன் வேர்ட்ஸ் கூடிய ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, செகண்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து ஏ, தேர்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பி, ஃபோர்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து டி, ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து ஏ, சிக்ஸ்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பி. இதில் ஏதாவது ஒன் வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து தவறுதலாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, சரியான ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அதை மற்ற பசங்க தெரிஞ்சுக்குவாங்க. செவன்த் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து சி, எயித் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி, சரியா. நைன்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து டி, டென்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பி, சரியா. இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்களும் ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது போயமில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் மாதிரியே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எப்போல்லாம் அதிகமாக கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், சரியா. அதனால் கண்டிப்பாக இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த செக்ஷன் 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். சூப்பர்லேட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரியில் எழுதணும், சரியா. இது தெளிவாக ஈஸியாக தான் இருக்கும், சரியா. அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி ஆன்சர் தி ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 3ல் அதாவது 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த பிக்சர் வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின் பேராகிராஃப் வந்து எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா இதே கொஸ்டின்ஸு மேபி என்ன பண்ணலாம், ரிப்பீட்டடாக நமக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.